நம்ம எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸுங்க. வால்வோ 9600 B8R மல்டி ஆக்சில் ஏசி சீட்ரு பஸ்ஸு, செமி சீட்ரு பஸ்ஸு. பார்க்கவே சூப்பராக நல்லா இருக்குங்க. மக்களே, ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லைட் கொடுத்துருக்காங்க. வால்வோ எங்களுக்கு இப்போவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்வருக்காக ரொம்ப தேங்க்ஸ். வெறும் பேசஞ்சருக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு டிரைவருக்கும் ஒரு மதிச்சு இந்த மாதிரி ஒரு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமான விஷயம் தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா எஸ்சிடிசியோடைய பல்லவன் டிப்போவில் இருக்கேன். இன்றைக்கி இங்கே ஒரு சூப்பரான பஸ்ஸை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸை வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம், டிப்போக்கு வந்திருக்கோம். பஸ் எனக்கு முன்னாடி அழகாக இருக்குங்க, தகன்னு சூப்பராக இருக்குது. வாங்க பஸ்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியரு எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பஸ்ஸை பார்க்கலாம். நம்ம எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸுங்க. வால்வோ 9600 B8R மல்டி ஆக்சில் ஏசி சீட்ரு பஸ்ஸு, செமி சீட்ரு பஸ்ஸு. பார்க்கவே சூப்பராக நல்லா இருக்குங்க. 15 மீட்ரு லென்த்துள்ள வண்டி. நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த BS4 வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் BS6 நான் ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, லைட் க்ரீன் கொடுத்துருப்பாங்க. இதோட கலர் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. வால்வோவில் சூப்பராக கொடுத்துருக்காங்க.
மற்ற ஸ்டேட்டில் வால்வோ பஸ்ஸை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வால்வோ பஸ்ஸை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. மொத்தம் 20 பஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 பஸ்ஸு இங்கே டிப்போக்கு வந்திருக்கு. மீதி பஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே வால்வோங்க. உங்களுக்கு பெங்களூரில் வால்வோ ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வால்வோ B8R மல்டி ஆக்சல் சூப்பராக நல்லா இருக்குங்க பார்க்கவே. இப்போ வந்திருக்க 20 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சீட் இருந்தாங்க. மொத்தம் 51 சீட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் உள்ளே போய் காட்டுறேன், இன்னும் ஓப்பன் பண்ணல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பஸ் இருக்குது? 2 4 6 பஸ்ஸு நிற்கிது. இன்னும் 2 பஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் MTC டிப்போ இருக்குது, அங்கே போயிருக்கு, டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக போயிருக்கு. நல்லா இருக்குங்க. இப்போ வந்த இந்த வால்வோ பஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோவில் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒட்டியிருக்காங்க. ஸ்டிக்கரே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் அதை வந்து ஒட்டியிருக்காங்க. ஆனால் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஸ்டிக்கரிங்லாம் பண்ணலைங்க. இப்போதைக்கு வந்து SCTC அது மட்டும் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி இன்னும் வந்து டிப்போ அந்த ஸ்டிக்கரிங்கு, மற்றபடி எந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. பண்ணி அழகாக இருக்கும். அது ரூட்ஸில் வரும்போது நம்ம பார்ப்போம். வண்டி லைனில் வரும்போது நம்ம அழகாக பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வால்வோ பஸ்ஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனுங்க. உங்களுக்கு பஸ்ஸை வந்து டவுன் பண்ணிக்கலாம், அப் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ஒரு வசதி இந்த வால்வோ பஸ்ஸில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஜ்டு பீப்புள், வயசானவங்க வராங்கன்னா அவங்களால ஸ்டெப்ஸ் ஹைட்டாக இருக்குன்னா பஸ்ஸை டவுன் பண்ணி அவங்க ஸ்டெப்ஸில் ஏறிக்கலாம். அது மாதிரியான ஒரு வசதி இந்த வால்வோ பஸ்ஸில் இருக்குது மக்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வால்வோ பஸ்ஸு தமிழ்நாடுக்கு புதுசுங்க. அதனால் டிரைவருக்கெலாம் ப்ராப்பராக ட்ரைனிங்லாம் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங்கு, டெஸ்டிங்கு, நம்பர் பிளேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே முடித்து அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக உங்களுக்கு இனாக்ரேஷன் வச்சு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி சர்வீஸ் வரும் மக்களே. அதே போல் வால்வோ பஸ்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருதுன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வால்வோ பஸ்ஸுக்கு. அதே போல் பேசஞ்சர் சைடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பக்காவாக வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சாப்பிட்ட பொருள்லாம் வந்து பஸ்ஸுக்குள்ளேயே போடாமல் தயவு செஞ்சு வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. ஏன்னா பஸ்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் சைடில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு சொகுசான பேருந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்மளும் பக்காவாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வால்வோலையும் வந்து இருக்குது. இப்போ வந்து வால்வோவில் ஏதோ ஒரு ஃபயர் ஆகுதுன்னா சம் கெமிக்கல் வாட்ரு வந்து இருக்குங்க, அது உள்ளே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும், ஃபயரை ஃபுல்லாக இது பண்ணிவிடும். அது மாதிரியான ஒரு வசதியும் இந்த வால்வோ பஸ்ஸில் இருக்குது மக்களே. வால்வோடைய இன்ஜின் சவுண்டு கேட்டிருப்பீங்க. வால்வோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்கில் ரியர் இன்ஜின் தான் வரும், அதனால் பின்னாடி தான் இன்ஜின் இருக்கும். அந்த ஒரு சவுண்டு கேட்கவே சூப்பராக நல்லாயிருக்குங்க. நம்மளுடைய லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லா பெருசாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே இடம் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக வச்சுக்கலாம் மக்களே. ஸோ இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. 51 பேர் லக்கேஜும் நல்லா சூப்பராக இடம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க வைக்கிறதுக்கு. முக்கியமான பகுதியே இருக்குதான். ஏசி கம்ப்ரஸர் சார் பால் பிரபு. எத்தனை வருஷமா சர்வீஸ்ல இருக்கீங்க? 10 இயர்ஸா இருக்கேன். 10 இயர்ஸா இருக்கீங்க. எப்படி சார் இருக்கு வால்வோ தமிழ்நாட்டுல? வால்வோ எங்களுக்கு இப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினா அந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்வருக்காக ரொம்ப தேங்க்ஸ். வெறும் பேசஞ்சருக்கு மாத்திரம் இல்லாம ஒரு டிரைவருக்கும் ஒரு மதிச்சு இந்த மாதிரி ஒரு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமான விஷயம் தான். நம்ப முடியாத விஷயம் கூட அதிகமா இருக்கலாம். வால்வோனா உங்களுக்கு வெறும் பிரைவேட் பஸ் அப்படிதான் பார்த்துருப்போம். ஆம்னி பஸ் எப்படா ஒரு ட்ரீமா இருக்கும். எப்படின்னா நம்ம பிரைவேட்ல போய் வால்வோ பஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும்போது இப்போ நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸே வால்வோடா அதுக்கு மேல வேற என்ன மிஞ்சின்ற ஒரு இது ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு வால்வோ பஸ் ஓட்டிட்டோன்ற ஒரு ஹாப்பி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு மெயின் முதல்வர் அவர்களுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும், கடமைப்பட்டிருக்கோம். இதில் வேற என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார்? உங்களுக்கு டிரைவிங் ஓட்டுறதுக்கு என்னென்ன கண்ட்ரோலிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க? டிரைவிங் ஓட்டுறது நார்மலா இப்போதைக்கு ஒரு பென்ஸ் BMW என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த டிஸ்பிளேனாலும் சரி, ஸ்டியரிங்னாலும் சரி, சீட் அட்ஜஸ்டபிள். மெயின் என்னன்னா அசோக் லைலாண்ட்ல இது வரைக்கும் லைலாண்ட் தான், இதான் ஃபர்ஸ்ட் டைம். லைலாண்ட்ல நம்ம கவர்மெண்ட் பஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் பெடல் கிளச் இருக்கும், பிரேக் ஆக்சிலேட்டர். இதுல வந்து கிளச் கிடையாது. ஸோ
ஒரு டிராஃபிக்ல நின்னாலும் அது ஒன்றும் ஓயாம கிளச் எடுத்து கீர் மாத்துற பிரச்சனையே இல்லை. இது அவ்வளவுக்குள்ள ஃப்ரீயா லெஃப்ட் லெக் வந்து ரெஸ்ட்லெஸ் அப்படிலாம் ரெஸ்ட் பண்ணி நின்றுக்கலாம். வெறும் பிரேக் ஆக்சிலேட்டர் இதுக்கு மட்டும் தான் ஒர்க்கு. அதுல இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இல்லாம பேசஞ்சருக்கு ஒரு சேஃப்டி, 2 கேமரா இருக்கு, டுவெல் கேமரா இருக்கு. உள்ள இறங்குறவங்க யாரு என்னன்னு தெரியும், ஏறுறவங்க என்னன்னு தெரியும். அதே மாதிரி பேசஞ்சருக்கு உண்டானது இந்த ஃபயர் அலாமு, ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், இந்த ஃபயர் ஏதாவது ஆச்சுன்னா கூட இந்த ஸ்ப்ரிங்க்லிங் உள்ள அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங்க்லிங் உள்ள இந்த அலாம் சுவிட்ச் இருக்கு. அந்த அலாம் அடிச்சோன்னா இதை பண்ண ஸ்ப்ரிங்க்லிங் வந்துடும். இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி பேசஞ்சருக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டாப்ஸ் மசில் ரெஸ்ட் பேட் அது கொடுத்துருக்காங்க. செமி ஸ்லீப்பர் நம்ம மேக்ஸிமம் பிரைவேட் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது வால்வோல இப்போ வந்து ஒரு பேசஞ்சருக்கு ஒரு கால் வீக்கம் அந்த ஒரு உண்மையாவே ஒரு லாங் ஜேர்னி நல்லா கம்ஃபர்டபுளா டிராவல் ஒரு டயர்ட்னஸ் இல்லாம ஒரு ரெஸ்ட் இல்ல அந்த ஒரு டயர்ட்னஸ் ஃபீலிங்கே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு அதுக்கு அந்த பேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார் பிரேக்கிங்ல சார் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நார்மலா நம்ம முன்னாடிலாம் நம்ம கால்ல தான் இருக்க மாதிரி, இதுல வந்து மேக்ஸிமம் 120 ஸ்பீட்ல போயிட்டு இருக்க முடியும். நம்ம கையிலே ஹேண்டில் பண்ணி 1 to level 0 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஆமா, கையில சுவிட்ச் மூலியமா. ஏன்னா அந்த அளவுக்கு சென்சார் முன்னாடி மெயின் ஃபியூச்சர், முன்னாடி யார் போனாலும் பின்னாடி யார் போனாலும். இப்போ ரிவர்ஸ் போனா நம்ம கார்ல தான் பேக்ல உள்ள மிரரிங் இருக்கும். இந்த டிஸ்பிளேல வந்துடும் மிரரிங்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, எவ்வளவு தூரம் போகலாம், அலாரம் கொடுத்துட்டே இருக்கும். முன்னாடி யாராவது நடந்து போறவங்க இவ்வளவு ஹைட்ல இருக்காங்கன்னா கூட அவங்க தளத்துக்கு முன்னாடி இதுக்கு அலாரம் கொடுத்துரும். சைடு வியூ 4 சைடும் யாரு கிராஸ் பண்ணாலும் யார் போனாலும் சரி ஒரு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கும். சேஃப்டி வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட். நம்ம சப்போஸ் நம்ம கிட்ட போனாலும் அதை நம்ம அந்த சைடு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்குள்ள இது கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு அலாம். எல்லாமே ஒரு நம்ம ஒரு சீட் பெல்ட் போடுறதுனா கூட ஒரு அலாம் கொடுக்கும். அதுவும் இல்லாம பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் இருக்கு. ஆமா, நம்ம சடனா ஏதோ ஒரு பிரேக் பண்றோமா, அவங்க முன்னாடி ஃபார்வர்ட் ஃபீல் பண்றது, வயசு நம்ம முன்னாடி விழுந்துருவாங்க, அது முன்னாடி சீட்ல இருந்தா கூட கீழே விட மாட்டாங்க. சீட் பெல்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனியா இருக்கு. அது போக மெயின் திங் இப்போ மொபைல் இல்லாம வேர்ல்டே கிடையாது. கண்டிப்பா அதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் முன்னாடி ஒருத்தருக்கு 2 பேர்லாம் கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒரு செப்பரேட்டா மிடில்ல இருக்கு அந்த இதுல. அது ஒன்னு பிளஸ் பாயிண்ட். டோட்டலி நீங்க என்னெல்லாம் வீட்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி போகலாம். ஸ்டீரிங் மட்டும் டில் பண்ணிக்கலாம் சார். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஹைட்டா இருக்கவங்களும் சரி, கொஞ்சம் கம்மியா இருக்கவங்களும் சரி, ஹைட்டா இருந்தா தான் வால்வோ அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டியரிங் நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நம்மளுக்கு இப்படி இருந்தால் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃப்ரீ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட்டாகவும் ஏற்றிக்கலாம். நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சீட் அட்ஜஸ்டபிள், பேக், ஃப்ரண்ட் சீட் ஹைட் ஏற்றிக்கலாமா சார்? ஆமாம், ஹைட்டும் ஏற்றிக்கலாம். இது மாதிரி டவுன் பண்ணிக்கலாம். ஓகே சார், எவ்வளோக்குள்ள இந்த டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒன்று இதில் இது மாதிரி எதுலையுமே இல்லை இதை பொறுத்த வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பணி சிறகா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மக்களே, நம்ம வால்வோ பஸ் எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸோடைய இன்டீரியரு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மக்களே. மொத்தம் 51 சீட்டு கொடுத்துருக்காங்க. 51 சீட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க வால்வோ பஸ்ஸில். நல்லா சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டிவிலாம் இப்போ எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசிலாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் கேமரா அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் எஸ்சிடிசியில் உள்ளே வந்துட்டோன்னே ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், அதுதான் மெயின். அழகாக அதை போட்டிருக்காங்க. சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாம் மக்களே. எல்லா சீட்டும் நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. எஸ்சிடிசி அந்த பிராண்டிங் போட்டிருக்காங்க. சீட்டோடைய கம்ஃபர்ட் நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெக்ளைனிங், நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டை நல்லா ரெக்ளைனிங் நல்லா புஷ்பேக்கோட சூப்பராக சாஞ்சிட்டு போகலாம். அதே போல் ஒவ்வொரு சீட்டுக்கும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு பக்கவாக ஒர்க் ஆகுது. அதே போல் 2 பேருக்கும் சேர்த்து ஏசி வெண்ட் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நைட் லேம்ப்புன்னு நினைக்கிறேங்க. இது நைட் லேம்ப், மேபி இது நைட் லேம்ப்பாக இருக்கும். ரீடிங் லைட்டு நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது மக்களே. சீட்ல உட்காந்துருக்கோம். சீட்ல வந்து பாத்தீங்கன்னா காஃப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா சாஞ்சிட்டு ரெக்ளைனிங் பண்ணிட்டு சூப்பரா டிராவல் பண்ணலாம் மக்களே. பக்காவா இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு கைப்பிடிக்கிற ஹேமரு, ஹூக்ஸு, தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, இது எல்லாம் பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு 2 சீட்டுக்கும் நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் மட்டும்தான் சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது மக்களே. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது கோல்டு கலரில். இன்னும் மேட்லாம் வந்து போடலை. ஸ்ட்ரிப் லைட் பக்காவாக இருக்குது. ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வந்து ஆன் பண்ணலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கெமிக்கல் வாட்ரு, அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிக்யூஷன் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஸு நம்ம விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஸ் மூலிமா க்ளோஸ் பண்ணிக்கலாம் மக்களே. கூட வந்து பாத்தீங்கன்னா கே ராஜா vlogs வந்திருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கு வால்வோ பஸ்? ஹாய் गाइस, பஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஒரு ஏக்கம் சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வால்வோ வந்து இன்னும் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ்ல நம்ம வந்து இப்ப கேரளா கர்நாடகா போகும்போது ஆம்னி பஸ் பிளஸ் அவங்க ஸ்டேட் பஸ்ஸஸ்லயே வந்து வால்வோ வச்சிருப்பாங்க. பட் வந்து ரொம்ப நாள் ஒரு ஏக்கமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு வால்வோ கொண்டு வந்திருக்காங்க. செம்மையா இருக்குங்க. பஸ் பாத்தீங்கன்னா ஒர்த். வால்வோ இஸ் known for comfort and safety. சூப்பரா இருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணுங்க. சூப்பர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா உங்களுக்கு 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. பேசஞ்சரை பார்க்குற மாதிரி சிசிடிவி கேமரா, அதே போல் இந்த இடத்துல முன்னாடி பேக்கில் ஒரு சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிடிசியில் ஓப்பன் பண்ணிக்கூடிய இந்த வால்வோ எஸ்சிடிசி பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. எதுவும் மேலே ஃபஸ்ட்டு அப்படின்ற ரீசன்னால ஆரம்ப கட்டமாக எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ பல்லவன் பஸ் டிப்போலேருந்து உட்காந்து வருது ஒரு சுகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்து ஒரு லைக் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து பொதுவாக டிரைவருக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட் லெஃப்ட் சைடில் டிரைவர் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சீட் இருக்குமா, அதில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து ரோட பார்த்துட்டு போகிறது அதே வந்து தாளாட்டுற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படி கொஞ்சம் ஹைட்டாக ஆமாம் இல்லை எல்லா வண்டியோட. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரைடு எஸ்சிடிசி வால்வோவில் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த பஸ் மக்களே பார்த்துருப்பீங்க. இந்த எஸ்சிடிசியோடைய புது வால்வோ பஸ்ஸில் ஒரு சின்ன கேபின் ரைடு நம்ம எடுத்தோம் டீசல் போடுறதுக்காக. இதே மாதிரி டிப்போ பக்கத்தில் இருக்க எம்டிசி டிப்போ, அந்த இடத்துல டீசல் போட்டு அழகாக வந்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு கேபின் ரைடாக இருந்துச்சு. சின்ன கேபின் ரைடாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் இந்த வால்வோ பஸ் எல்லாமே நம்மளுடைய சர்வீஸுக்கு வந்துடும் மக்களே. நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் டிசம்பரில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வந்துட்டோன்னே ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன் எதனா ஒரு சர்வீஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் மக்களே. மக்களே ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லைட் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் லேம்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லைட்டு நல்லா சூப்பராக பளிச்சுன்னு நல்லா இருக்குது மக்களே. மக்களே அதே போல் இந்த வால்வோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100ல் லாக்குங்க, 100 லாக்கு. ஆனால் வால்வோ பஸ்ஸு 120 வரைக்கும் போவோம். ஆனால் நம்ம எஸ்சிடிசியில் வால்வோ பஸ்ஸு 100ல் லாக்குங்க. அதே போல் இந்த எஸ்சிடிசி வால்வோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களே எல்லாமே லாங் ரூட் தாங்க இருக்கும். மோஸ்ட்லி இன்டர் ஸ்டேட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. சென்னை, எர்ணாகுளம் அது மாதிரி சர்வீஸ் தான் வந்து கொடுப்பாங்க மக்களே. அதே போல் எஸ்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் லேலேண்டு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட் ப்ரோ. பஸ் எப்படி இருக்கு? வேற லெவல் ப்ரோ. எஸ்சிடிசியில் அல்டிமேட்டான ஒரு விஷயம். சூப்பர் சூப்பர். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேலேண்டு, அசோக் லேலேண்டில் தான் உங்களுக்கு பிரகாஷ் எம்ஜியில் பாடி கட்டி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வால்வோங்க. வால்வோடைய ஃபுல் ஃபார்ம் வால்வோ ஈச்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள். ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்மு நல்லா இருக்குங்க. வால்வோவே பாடி கட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க.
மக்களே பார்த்துருப்பீங்க, உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க, மீடியா சேனலும் வந்தாங்க. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா கே ராஜா விளாக்ஸ் அவர் வந்தார். நாங்கள் 2 பேர் மீடியா தான், ஒரு 4-5 மீடியா வந்தாங்க. அவங்களும் உள்ளே எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தனால சரி எது பண்ண முடியல. சூப்பராக இருந்துச்சு இந்த எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸு. இன்னொன்று வால்வோ வந்துருச்சு பாருங்கள். மக்களே இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பக்காவாக இருக்குது மக்களே. சீட்லலாம் நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம். உள்ள இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. மெயினாக கேபின் ரைடு, வால்வோட கேபின் ரைடு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்த பஸ்ஸு செம்ம ஸ்பீடு மக்களே, சூப்பராக ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. வால்வோ டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் அவ்வளோ ஒரு சூப்பராக ஓட்ட முடியும். நல்லா இருந்துச்சு மக்களே. ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி நாள். வால்வோ எடுத்தனால, எஸ்சிடிசி வால்வோ எடுத்தனால சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் எஸ்சிடிசி பற்றி. கூடி சீக்கிரம் இந்த பஸ் எல்லாமே நம்மளுடைய சர்வீஸுக்கு வந்துடும். வந்துட்டோன்னே எதனா ஒரு ரூட்டில் நம்ம கண்டிப்பாக எஸ்சிடிசியில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம் மக்களே. அதே போல் பேசஞ்சரும் நல்லபடியாக யூஸ் பண்ணணும். எஸ்சிடிசி சைடில் இருந்தும் இந்த வால்வோவை பக்காவாக மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.